சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அவனே பண்ணிட்டு அவனே கொள்ளையடிச்சிட்டு அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கு. ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான்னு நடந்திருக்கிறதே வேற. பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன் எவனை உள்ளத்தணும் அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அப்படி வச்சிருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் துரத்தி விடுறாங்கல்ல. சுற்றி நிற்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே.